நடிகர் சங்க தேர்தலுடைய வேட்புமனு தாக்கல் நாளையிலிருந்து தொடங்குது அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. நாளை தொடங்குற வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமையோட முடிவடைது. அக்டோபர் 18ஆம் தேதி நடிகர் சங்க தேர்தல் சென்னை மயிலாப்பூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில இருக்கிற செயின்ட் எப்பாஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில காலையில நடக்குது. 7 மணிக்கு தொடங்குற ஓட்டுப்பதிவு மாலை 5 மணி வரைக்கும் நடக்க போகுது. தேர்தல் அதிகாரியா ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன் நியமிக்கப்பட்டிருக்காரு. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை அதாவது வியாழக்கிழமை தொடங்குது. மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 3ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை. தேர்தல்ல போட்டியிட விரும்புறவங்க இன்னையிலிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் அலுவலகத்துல வேட்பு மனுக்களை பெற்றுக்கலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இந்த தேர்தல்ல நடிகர் சரத்குமார் மற்றும் விஷால் அணியினர் 2 தலைமை அணியினரா பங்கேற்கிறாங்க. தேர்தல்ல போட்டியிட தாக்கலான வேட்புமனுக்கள் 4ஆம் தேதி காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரிசீலிக்கப்பட்டு அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு போட்டியிட தகுதியான வேட்பாளர் அப்படிங்கிற பட்டியல் வெளியிடப்படுது. இறுதி வேட்பாளர் பட்டியல் 8ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை வெளியிடப்படுது. சரத்குமார் அணியில தலைவர் பதவிக்கு சரத்குமார் மீண்டும் போட்டியிடுறாரு. அவருடைய அணி சார்பில் பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதா ரவியும், துணைத் தலைவர் பதவிக்கு சிம்பு விஜயகுமார் இவங்களும், பொருளாளர் பதவிக்கு மறைந்த நடிகர் SS ராஜேந்திரனுடைய மகன் SSR கண்ணனும் போட்டியிடுறாங்க. விஷால் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு நாசர் போட்டியிடுறாரு. பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷால் நிக்கிறாரு. நடிகர்கள் கார்த்தி, பொன்வண்ணன், கருணாஸ், அஜய் ரத்னம் இவங்கெல்லாம் முக்கியமான பதவிகளுக்கு நிறுத்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இருந்தாலும் இது பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் வெளியாகல. நடிகர் சங்க தேர்தல் நெருங்கிட்டு வரதால 2 அணியினரும் தங்களுக்கான அணிக்கு ஆதரவை திரட்டிட்டு வராங்க.